ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படித்த செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கும் சர்க்யூட் அனாலிசிஸ்க்கும் வந்து கிரேஸ் மார்க் வந்து எந்தெந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயருக்கு வந்து காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலபஸ் வந்து, அதாவது செகண்ட் இயருக்கு வந்து சிலபஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இயருக்கு காலேஜ் ரீஓப்பன் எப்போ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இருந்தாலும் நான் இந்த டைம் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அனாலிசிஸில் படித்த செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்க்யூட் அனாலிசிஸ் கூடிய கிரேஸ் மார்க் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11Bல உங்களுக்கு R3ன்னு சொல்லி அந்த டயக்ராமில் 2 தடவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த R3ல அந்த கரண்ட்டை சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு R3 கண்டுபிடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12Bல பார்த்தீங்க அப்படின்னா 12Bல பார்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டுக்கும் வந்து மார்க் அலாட் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து 12Bல 6 மார்க்கணும், அதே மாதிரி 12Bல செகண்ட் பார்ட்டுக்கு 7 மார்க் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணியிருக்காங்க மார்க்கை. ஸோ அதே மாதிரி வந்து அந்த 12Bல செகண்ட் பார்ட்டில் 24Vன்னு சொல்லி உங்களுக்கு சம் கொடுத்துருப்பாங்க. அதாவது கரண்ட் சப்ளைடு பை 24Vன்னு சொல்லி அந்த சம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 14Bலே வந்து மார்க் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க் ஸ்பிளிட்னா உங்களுக்கு வந்து தப்பாக வந்து மார்க்ஸ் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து இப்போ மார்க் ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து 14Bல ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 8 மார்க்னும், அதே மாதிரி 14Bல செகண்ட் இதுக்கு வந்து 5 மார்க்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பழைய அந்த இதில் வந்து 8 + 8 சொல்லி 16 மார்க்னு சொல்லி அந்த கால்குலேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 + 5 13 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கும் வந்து அந்த கிரேஸ் மார்க் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதிலே வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். அதாவது காலையில் உள்ள ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க்கா, இல்லை மத்தியானம் உள்ள ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரேஸ் மார்க்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் நடந்த ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த கிரேஸ் மார்க், அதாவது கொஸ்டின் கோட் அதாவது 60061 அவங்களுக்கு தான் வந்து இந்த கிரேஸ் மார்க்கு. GE 3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் குறியுது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இதில் B அட்டன் பண்ணியிருந்தாலோ, தேர்ட் இதில் B அட்டன் பண்ணியிருந்தாலோ, ஃபோர்த் இதில் B அட்டன் பண்ணியிருந்தாலோ, ஸோ அது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக மார்க் வந்து அலாட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ காலேஜ் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு இன்னும் கவுன்சிலிங்கே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரீஓப்பன் டேட் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. பட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கவுன்சிலிங் முடிகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 24 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து போன இயருக்கு முந்தின இயர் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் லேட்டாக வந்து கவுன்சிலிங்லாம் வந்து டிலே ஆனதுனால, ஸோ அவங்களுக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ஆன்லைன் கிளாஸ்னால கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் வீக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அஃபீஷியல் அப்டேட் எதுவுமே வரல, வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கில் காலேஜ் ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேயும் ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிற ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் இல்லை ஃபோர்த் வீக்குள்ளே இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஆனால் நவம்பரில் கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் முந்தின டைம் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்போ காலேஜ் ரீஓப்பன் சொல்லி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம். இருந்தாலும் வந்து நான் இப்போயும் கிளியராக சொல்லிடுறேன். அதாவது ஆகஸ்ட் 22 தான் உங்களுக்கு காலேஜ். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில காலேஜஸில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிட்டி அஃபீஷியலாக கொடுத்த அந்த சர்க்கிளில் வந்து 22 தான் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு சிலபஸ் எப்போ வரும்னு சொல்லி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. அனாலிசிட்டி சைட்லேருந்து அஃபீஷியலாக வந்து எந்த நியூஸுமே வந்து வரல. பட் வந்து ஒரு நியூஸ் அப்டேட் வந்து என்ன வந்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து 18 அதாவது ஆகஸ்ட் 18ல் அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் 18ல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து எப்படி வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறான்னு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சிலபஸ் வந்ததுக்கப்புறம் நீங்களே அந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் சப்ஜெக்ட் கூட கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.